This video is sponsored by BuyMode shopping app. BuyMode e-shopping application is one of the online shopping app now available on Play Store and App Store. பாருங்க எங்கள் வீதியில் எங்கள் குட்டீஸ் எல்லாருமே வந்து ஜாலியாக எல்லோரும் நொண்டி விளையாடிட்டு இருக்காங்க. இதெல்லாம் நம்ம ஃபஸ்ட்டு விளையாண்டது. இப்போல்லாம் யாருமே இது விளையாடுறதே இல்லை. இப்போ தான் எல்லாம் போர் அடிக்குது. புதுசாக ஏதாவது விளையாட்டு சொல்லுங்கள், இல்லைன்னா ஃபோன் தான் பார்க்குறாங்க. அதுக்காகவே சரி அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணி கொடுத்து இவங்கெல்லாம் ஜாலியாக விளையாடிட்டு இருந்தாங்க. அடுத்து உடனே எங்கள் அம்மா வீட்டுக்கு கிளம்புனோம். அங்கே போய் செமையாக ஒரு சர்ப்ரைஸ் ரெடியாகி அங்கே போனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எங்கள் அம்மா வந்து வெளியே வந்து விறகடுப்பில் வந்து தோசை சுட்டுட்டு இருந்தாங்க. எங்களுக்கு பிடிச்ச தக்காளி குழம்பும் அவங்களுக்கு வந்து ஏதோ உருளைக்கிழங்கு குழம்பு வந்து பண்ணிக்கிட்டாங்க. செம்மையாக இருந்துச்சு இது. அந்த நம்ம இதே மாவையே நம்ம கேஸ் அடுப்பில் சுட்டோம்னா இந்த டேஸ்ட் வர்றதே இல்லை. ஆனால் வந்து சாப்பிடு பாருங்க, வெளியே ஜாலியாக வந்து கட்டலில் படுத்துட்டு சாப்பிட்டு நிலா இல்லை அந்த அன்னைக்கு. ஏன்னா அந்த அன்னைக்கு பௌர்ணமி, அதனால் வந்து நிலா இல்லை. அப்புறம் மறுபடியும் ஜாலியாக என்ஜாய் பண்ணிவிட்டு செமையாக. ஆனால் வெறும் தோசை சாப்பிட்றக்கே அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு. இதே மாதிரி நம்ம கேஸ் அடுப்பில் சுட்டோம்னா இந்த டேஸ்ட்டே வரது. இது ஒரு மாதிரி அப்போ இதுக்கே எங்கள் அம்மாயி கூட எல்லாம் வந்து சாப்பிட்ட மாதிரி இருந்துச்சு. எங்கள் அம்மாயி கூட இருக்கிறப்ப அவங்கெல்லாம் வந்து இப்படி தான் விறகடுப்பில் தான் சாப்பாடு செய்வாங்க மெயினாக. அங்கேருந்து நான் ஸ்கூல் படித்தேன். அதனால் வந்து அப்போல்லாம் இப்படி தான் இருக்கும். வெறும் தோசையே ஃபஸ்ட்டு 2 தோசை இறங்கிடும். இப்போ தட்லேயே 2 தோசை தான் நம்மளுக்கு சாப்பிட குழந்தைகள் வந்து அவ்வளோ சாப்பிட்றாங்க. நீ சாப்பிட்றது நம்ம ஜென்ரேஷன் அப்படி போயிட்டுருக்கு. விறகடுப்பில் சாப்பிட்டது நல்லா சாப்பிட்டா தான் சாப்பிடணும்னு சொல்லிட்டு தலையாட்டிட்டு கொஞ்சம் நல்லது. ஓகே காய்ஸ், நெக்ஸ்ட் உருளைக்கிழங்கு வந்து தக்காளி போடணுங்கிறதுக்காக எங்கள் அம்மா வந்து ஏதோ செய்யணும்னு சொல்லிட்டு மஞ்சத்தூளும் உருளைக்கிழங்கு வேக வச்சுருக்காங்க. எங்களுக்கு தக்காளி குழம்பு ரெடியாக வச்சுட்டாங்க. அதே போதும். எங்களுக்கு தக்காளி குழம்புனா என் பசங்க 2 பேர் டம்ளர்லேயே ஊற்றி குடிப்பாங்க. அந்தளவுக்கு பிடிக்கும். ரொம்ப ஆசை தான் என் விறகடுப்பில் செய்யலான்னு. ஆனால் இங்கே நம்ம டைமெல்லாம் வந்து அப்படி ஒத்து வர்றதில்லை. சாப்பிடுவோம்னா குக்கரில் சாப்பாடை வச்சுட்டு அப்புறம் தான் வேறு வேலை பண்ண வேண்டியது. பக்கத்தில் வந்து தீ எரிச்சுட்ருக்கணும் அந்த மாதிரி தோணலை. நீ நல்லா பிடிச்சிக்கோரு. வசியான திருன்னு முடிச்சிரு கத்துறா. அவளை போதும் புடி. போதும் மாமா விட்டுறே போதும். மெதுவா லைனா ருத்ரன் இதெல்லாம் விளையாடிட்டு தான் போனா. புடி மகி தர்ஷா அவளை புடி. எங்க